சரிப்பா ஆனந்த், இந்த கஷ்டமான நேரத்தையும் சோதனையா எடுத்துக்கோ. நீ வேணும்னா பாரு, இதுலயும் ஏதாவது நல்லது விளைஞ்சிருக்கும். இந்த பொடிமா. பாட்டி பாட்டி இன்னும் 2 குடுக்குறீங்களா? இந்தா பொடி. ஒன்னு ராஜு அண்ணாக்கு, இன்னொன்னு பப்ளு அண்ணாக்கு. அவங்கள பார்க்கும்போது நான் இது கொடுப்பேன். ராதிகா ராஜு பப்ளுவை ரொம்ப மிஸ் பண்ணுவா அண்ணி. வா சங்கீதா, போலாமா? சரிங்கண்ணா, போயிட்டு வரேம்மா. உடம்ப பார்த்துக்கோ, சரியாம்மா? வா. सुखी मीन जहनीर अगाधा, जिमी हरि शरण नए कौ बाधा। काल धर्म नहीं व्यापहि ताही, रघुपति चरण प्रीति अति जाही। அண்ணி, सुनाहु माते लोग अभागी, शरण नए को। அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? ஆனந்த் தம்பிக்கு நடந்தது இந்த வீட்ல நமக்கு நடந்துடக்கூடாது. எனக்கு நீங்க சொல்றது புரியல. அண்ணி, இந்த விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ராம்பூர்ல இருந்து நான் இங்க வந்திருக்கேன். ராம் கிஷன்ஜி விவேக் தம்பிய மேனேஜிங் டைரக்டரா ஆக்க போறாரு. நல்ல விஷயம்தான். ஆனா ஒருவேளை எதிர்காலத்துல அண்ணன் தம்பிக்கு நடுவுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா? மம்மோ, இவர் என்ன சொல்றாருன்னா, பிசினஸோட மொத்த கண்ட்ரோலும் கிடைச்சு ஒருவேளை விவேக்கும் பிரேமுக்கும் வினோத்க்கும் ஆசீர்வாதம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா? சாந்தி, விவேக் தான் தம்பிகளை தன் உயிரை விட அதிகமா நேசிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. பவர் கிடைச்சதுன்னா எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் தன்னோட குணத்தை மாத்திடுவான். நம்ம எல்லாரும் அனுராக் தம்பியை எவ்வளவு புகழ்ந்தோம். ஆனா என்னாச்சு? நிஜமாவே நான் ஒன்னு சொல்லவா? இன்னைக்கு சங்கீதாவோட சோகமான முகத்தை என்னால பார்க்கவே முடியல. எனக்கு அதை நினைச்சாலே அழகுதான் வருதுண்ணா. நீங்களே யோசிங்க, அவங்களோட 2 பசங்களையும் சங்கீதா தான் வளர்த்தா. நம்ம மோமும் எவ்வளவு பாசமா இருந்தா. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்க சொந்த தம்பிய வெளியே அனுப்பிட்டாங்க. அவங்க சொந்த தம்பி விஷயத்துல எப்படி பண்றாங்கன்னும் போது ஒண்ணு மறந்துடாத, விவேக் உன்னோட சொந்த பையன் இல்லையே. சாந்தி, உண்மையை உன்னால கண்டிப்பா மறுக்க முடியாது மம்தா. ஆமா அண்ணி, இன்னைக்கு ஆனந்த் தம்பிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அவர் விவேக் அண்ணனை கூப்பிட்டு கேட்டாரு, எது சரி எது தப்புன்னு அவர்கிட்ட கேட்டார்ல. ஆனா நம்ம விவேக் தம்பி என்ன பண்ணாரு? நீங்களே உண்மையை சொல்லுங்க அண்ணி. அவருக்கு அண்ணனோட மனசு இருந்திருந்தா தங்கச்சியோட உரிமைய விட்டுட்டு வந்திருப்பாரா? சண்டை போட்டு தங்கச்சியோட உரிமைய வாங்கி கொடுத்துருப்பாருல. தன்னோட தங்கச்சியோட உரிமைக்கு ஒரு அண்ணன் சண்டை போடாம இருப்பானா? அண்ணி, உங்களுக்கும் ராம்கிருஷ்ணன் சாருக்கும் ரொம்ப பெரிய மனசுன்னு தெரியும் அண்ணி. மருமகனோட கஷ்டத்தை நீங்க எப்படியும் தாங்கிட்டீங்க. ஆனா பிரேம் தம்பிக்கோ வினோத் தம்பிக்கோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா இந்த கஷ்டத்தை பிரீத்தம் சம்பந்தியாலேயோ என்னாலேயோ தாங்கிக்கவே முடியாது. அண்ணி, என்னோட மகளை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அவங்களோட சந்தோஷமும் வாழ்க்கையும் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உன்னை வார்ன் பண்றோம் மம்மு. வினோத் சண்டை போட்டு எப்படியும் தன்னோட உரிமையை வாங்கிடுவான். ஆனா பிரேம், அவனை பத்தி நமக்கு தெரியாதா? உலகத்துல என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. புவர் சோல். கொஞ்சம் இவனை பத்தி யோசிக்கிறியா? ஆமா, ராம் கிஷன்ஜியோட கனவு ரொம்பவே பெருசுதான். அதை நான் ஒத்துக்கிறேன். எல்லாரும் குடும்பத்துல ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இது என்ன சாத்தியமா? 3 மருமக சண்டை போடாம எங்கேயாவது ஒன்னா இருந்திருக்காங்களா? ஏதாவது ஒரு வீட்டை காட்டு பாப்போம். ஒண்ணு மறந்துடாத மம்மோ, ஆபீஸ்ல எந்த பையன் பவர்ல இருக்கானோ அவன் வைஃப் தான் வீட்டையும் சமாளிப்பா. எதிர்காலத்துல சாதனா பிரீத்தி சப்னாவை அவ கண்ட்ரோல்ல வச்சுப்பா. நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும் பாரு. மம்மு, நான் உன்னோட இடத்துல இருந்திருந்தா விவேக் சாரதா கிட்ட குடும்பத்தோட பொறுப்பை நான் எப்பவுமே போக விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா உண்மை என்னன்னா, விவேக் சாதனா மேல நீ உண்மையான அன்பு வச்சிருந்தாலும் அவனோட சொந்த ரத்தம் இல்ல. அவனோட ரத்தமே வேற.
पराधीन कर मूला तेहे ते पुनि उपजहि बहुसूला तेहे ते पुनि उपजहि बहुसूला சங்கீதா, அங்க எல்லாமே சரியா செட்டில் ஆயிடுச்சா? அப்படியா? ம். ஆனந்த் விவேக் கூட ஆபீஸ் போயிட்டானா? வெரி குட். அப்புறம் என் செல்ல பத்தி ராதிகா என்ன பண்றா? அவ சாப்பிட்டுட்டு இருக்காப்பா. இத குடுக்கறேன், பேசுங்க. தாத்தா இப்போ நான் பால் குடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? வெரி குட். நானும் பால் தான் குடிக்க போறேன். ஹலோ. அட, நீங்க எப்படி அங்க போனீங்க? என் மகளோட கையால ஜிலேபி சாப்பிட்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். பேசாம அண்ணியை கூட்டிட்டு நீ கொஞ்ச நாள் இங்க வந்துரு, என்ன சரியா? சரி, நான் மம்தா கிட்ட பேசுறேன். இந்தப்பா பேசு. அப்பா, விவேக் அண்ணாவும் நானும் இன்னைக்கு சாயந்தரம் வந்துருவோம். சரிப்பா. ரொம்ப நல்லது சம்பந்தி. மக நல்லா இருக்கா. ரொம்ப சந்தோஷம். மாமா, ஆ. நேத்து நைட்ல இருந்து அத்தை எதுவும் சாப்பிடல. ரொம்ப டென்ஷனா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேசாம ஒண்ணு பண்ணுமா, அவங்களுக்கு சாப்பாடை மேலே அனுப்பிடுமா, நான் அவங்கள பாத்துக்கிறேன். மம்தா, மம்தா, நான் இப்பதான் சங்கீதா கிட்ட பேசிட்டு வந்தேன். அவ சந்தோஷமா இருக்கா. எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். பேசாம ஒண்ணு பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு அவ கூட போய் நம்ம தங்கலாம். அவளும் சந்தோஷப்படுவாள்ல. ம்? என்னாச்சு மம்தா உனக்கு? வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? ஆனந்த் தம்பிக்கு நடந்த விஷயம் நம்ம பிரேம்க்கும் வினோத்க்கும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. என்ன சொல்ற? நீங்க விவேக்க எதுக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆக்குனீங்க? அட, இதுதான் விஷயமா? விவேக் எப்பயாவது தன்னோட தம்பிங்கிட்ட இப்படி நடந்துப்பானா? இப்போ உன் மனசு தொட்டு சொல்லு. விவேக்க பத்தி என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். இந்த வீட்ல 3 பசங்க இருக்காங்க. எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்டயே கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க 3 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க மம்தா? இப்ப கூட ஒண்ணும் தாமதமாகல. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். என்னோட ஆசை என்னன்னா, பிரேம் வினோத்தோட கல்யாணத்துக்கு முன்னாடி இது நடக்கணும். மம்தா, தெரிஞ்சுதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் பிரிக்கவா? விவேக், பிரேம், வினோத்தா நான் பிரிக்கவா? இந்த குழந்தைங்க நம்மளுடைய கனவு மம்தா. இவங்களே நீ பிரிக்க சொல்ற? எந்த கனவை பத்தி பேசுறீங்க? நம்மளோட பொண்ணு அவ வீட்ல இருந்தே வெளியே அனுப்பிட்டாங்க. மம்தா, இங்க பாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய கஷ்டங்களை பார்த்திருக்கோம். இன்னைக்கு அதுக்கு நீ பலகீனமாகற. இந்த நேரத்துல குடும்பத்தை பிரிக்க கூடாது. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மகளுக்கு துணையா இருக்கணும் மம்தா. இதுக்கு மேல இத பத்தி நான் உங்ககிட்ட பேச விரும்பல. முதல் முறையா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்டிருக்கேன். எனக்காக அதை பண்ணுங்க. ஒண்ணு கேட்டுக்கோ மம்தா. நீ ஆசைப்படுறது, பிடிவாதம் பிடிக்கிறது தப்பான விஷயத்துக்குன்னு நீ கொஞ்சம் அதை புரிஞ்சுக்க. அத்தை, சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல. இங்க இருந்து போயிடு. அம்மா, அம்மா, எனக்கு தெரியும் ஆனந்த் மாமாக்கும் சங்கீதாக்கும் நடந்த விஷயத்தால நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி நம்ம வீட்டில் நடக்கூடாதுன்னு நீங்க யோசிக்கிறதும் சரியா தான் இருக்குமா? ஆனா அம்மா, ஒருவேளை நாங்க இப்படி பிரிஞ்சிட்டா, இந்த வீடு 3 பிரிஞ்சிருச்சுன்னா நம்மெல்லாம் சந்தோஷமா இருப்போமா? நீங்களே யோசிங்கம்மா.
சங்கீதா ராக்கி கட்ட வரும்போது யார் வீட்டுக்கு அவன் முதல்ல போவா? இதுக்கப்புறம் தான் வினோத்தோட கரியரை உருவாக்கணும். பிசினஸை பிரிச்சிட்டோன்னா அவனுக்குள்ள இருக்க குழந்தைத்தனம் அவனை விட்டு போயிடாதாமா? ஆமா, என்னால நீங்க எல்லாருக்கும் தண்டனையை கொடுக்காதீங்க, எல்லாரையும் பிரிக்காதீங்கம்மா. ஆமா, எனக்கு மேனேஜிங் டைரக்டர் பதவியெல்லாம் வேணாமா. சாதனாவும் நானும் ராம்பூருக்கு போயிடுறோம். அங்க புது பிளான்ட் உருவாயிட்டு இருக்குல்ல, அதையும் பார்த்துக்கணும்லம்மா. நாங்க அங்க இருக்கோம்மா. நான் அப்பா கிட்ட மேனேஜிங் டைரக்டர் பொறுப்பை பிரேம்க்கு கொடுக்க சொல்றேம்மா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேம்மா. நான் உயிரோட இருக்க வரைக்கும் பிரேம்க்கும் வினோத்க்கும் நான் எதுவும் ஆக விட மாட்டேன். இங்க பாருங்கம்மா, சாதனா சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. கொஞ்சமா சாப்பிடுங்க, எனக்காக சாப்பிடுங்க. இந்தாங்கம்மா. நீங்க என்னண்ணா சொல்றீங்க? அண்ணியும் நீங்களும் ராம்பூர் போறீங்களா? ஆமா வினோத், இதுல என்ன பிரச்சனை இருக்குப்பா? இங்க இருக்க வேலையெல்லாம் பிரேம் பார்த்துப்பாப்பா. ராம்பூர் ஒன்றும் அவ்வளோ தூரம் இல்லப்பா, 3-4 மணி நேரத்துல வந்துடலாம். சரிங்கண்ணா, நீங்க போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, அம்மாவும் நீங்க போறதுல சந்தோஷப்படுறாங்கன்னா நானும் உங்க கூடவே வருவேன். இல்ல வினோத், யாரும் எங்கேயும் போகல. யாரும் எங்கேயும் போக வேணாம். நான் உள்ள வரலாமா? வாங்க கான் சார். எல்லா பேப்பர்ஸும் இருக்குல்ல? இருக்கு. இன்னொரு தடவை யோசிச்சு முடிவெடுங்க. இல்ல கான் சார், எல்லாத்தையும் பிரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க எதையும் பிரிக்க வேணாம்பா. சாதனாவும் நானும் இன்னைக்கே ராம்பூருக்கு போறோம். நீ சாதனாவும் எங்கேயும் போகக்கூடாது விவேக். நான் அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன்பா. அம்மா, நாங்க கிளம்புறோம். வினோத் கூட வரேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். அவனுக்கு புரிய வச்சு கொஞ்ச நாள்ல திருப்பி அனுப்பிடுறேன். இன்னொரு விஷயம்மா, இது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு எல்லாரும் நம்ம கிட்ட கேட்பாங்க. ஆனா உங்க மனசுல எந்த பாரத்தையும் வச்சுக்காதீங்க. எனக்கு எந்த அம்மாவும் தன்னோட குழந்தைக்கு கெட்டதை நினைக்க மாட்டாங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா. நீ என்ன பைத்தியமா? பையன் பேசுறதால அப்பாவுடைய மனசு கஷ்டப்படுமா? கிளம்பிட்டியா? போயிட்டு வா, நான் உன்னை தடுக்க மாட்டேன். வினோத், உன் அண்ணா கிட்ட இருக்கிற எல்லா குணத்தையும் நீ ஃபாலோ பண்ணு. இப்படிப்பட்ட அண்ணன், இப்படிப்பட்ட மக சில பேருக்கு மட்டும்தான் கிடைப்பாங்க. உங்ககிட்ட நான் என்னம்மா சொல்றது? அன்வர், எவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தோட மருமகளை கூட்டிட்டு வந்தோம் இல்ல?
என்ன தப்பா எடுத்துக்காத தம்பி. ஆனா உலகத்தோட விதிமுறையே இப்படித்தான். உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமா பிரியத்தான் செய்யும். ஒன்னா கொஞ்ச நேரத்தை கடந்தாலே பெரிய விஷயம்தான். சரி, நல்லது. வேலையில உன் கவனத்தை வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். என்னம்மா? ராவ் சார், நான் எல்லா பேப்பர்ஸையும் ஸ்டடி பண்ணிட்டேன். நீங்கள் எலக்ட்ரிசிட்டி டிவிஷன் வேலையை ஆரம்பிச்சிடுங்க. வினோத் இன்னையிலேருந்து ஃபேக்ட்ரி சைட்டில் நம்மளோட ஜாயின் பண்ண போகிறோம். இதை எடுத்துக்கோங்க. அண்ணி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? என்னாச்சு சாதனா? ஒன்றும் இல்லை பாட்டி, அது நேற்று கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ராவ் சார், எங்க வினோத் தம்பி கிட்ட ரொம்ப வேலை வாங்காதீங்க. இவன் வேலை செஞ்சு தான் ஆகணும் சாதனா. ஃபேக்ட்ரி ஓப்பன் ஆகிறதுக்குள்ள இவனுக்கு ப்ரொடக்ஷனோட எல்லா நாலேஜும் கிடைக்கணும். அப்போ தானே திரும்ப போய் ஃபைனான்ஸ் அண்ட் சேல்ஸோட ட்ரைனிங் எடுத்துப்பான். நான் திரும்பி போக போறதில்லண்ணா. அண்ணியையும் உங்களையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போல. வாவ், செம்ம மழைல. ஹனி, அண்ணி, அவங்க வந்துட்டாங்க. என்னாச்சு வினோத் தம்பி? சைட்ல ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது? அதை ஏன் நீ கேக்குறீங்க? தேங்க்யூ. ஆனா இவ்வளவு வேலை செய்யறாருன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப பசிக்குது அண்ணி. கை கழுவிட்டு வாங்க, டின்னர் ரெடியா இருக்கு. இதோ வந்துட்டேன். சப்னா, போய் சாரை கூட்டிட்டு வா. சரி. என்னாச்சு? இங்க பாருங்க, இவரு தூங்கிட்டாரு. இன்னைக்கு ரொம்ப வேலை செஞ்சான்ல. வினோத் தம்பியோட முகத்துல இந்த ஸ்மைல் எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா தானே? சாத்ரா, இவன் முகத்துல சிரிப்பு மறுபடியும் வந்துருச்சு. ஆனா பயமா இருக்கு. பிரேம் வந்தானா அவனுக்கு எப்படி சமாளிப்பேன்? அண்ணா, ஏற்கனவே இதை பத்தி நாம தான் பேசிட்டோம்ல. ஆமா வக்கீல் சார், இன்னைக்கு பிரேம் வரா. அதே விஷயத்த திரும்ப திரும்ப பேசி மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் எங்களை தனியா பேச விடுறீங்களா? நான் என் தங்கச்சி கிட்ட பேசணும், ப்ளீஸ். உன்கிட்ட சொல்றதுக்கு இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை மம்தா. ஆனா ஒரு விஷயத்த நினைச்சாதான் கவலையா இருக்கு. இன்னைக்கு ராம்கிஷன் சார எனக்கு பார்க்க கூட தைரியம் வரல. இதெல்லாம் நீங்க யார் சொல்லி பண்றீங்கக்கா? இந்த 3 பட்டாப்பூச்சிங்க சொல்லியா? இவங்களால தன்னோட குடும்பத்தையே பாத்துக்க முடியல, மத்த குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? நடக்கிறத வேடிக்கை பாக்குற கூட்டங்க இவங்க. இந்த வீட்ல அவங்களோட விளையாட்டை முடிச்சதும் இவங்க இன்னொருத்தர் குடும்பத்துல போய் விளையாட்ட ஆரம்பிப்பாங்க. மம்தா, நான் ஒரு வக்கீல். தினமும் கோர்ட்ல குடும்பத்துல இருக்கிறவங்க சண்டை போடுறத, அவங்க பிரியறதையும் பார்த்துருக்கேன். அதனால ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சு இது வரைக்கும் யாருமே சந்தோஷமா இருந்ததில்ல. சந்தோஷமா இருக்க முடியாது. என்னையே பாரு, இன்னைக்கு உன்னோட பிரேம் பொண்ணு பார்க்க வர்றதுக்கு பதிலா ஏர்போர்ட்ல இருந்து நேரா விவேக பார்க்க போயிருக்கான். இதுக்கு வாய்ப்பில்லை பிரேம். எதுக்கு வாய்ப்பில்லை? உன்னையும் சாதனாவையும் நான் கூட கூட்டிட்டு தான் இங்கிருந்து போவேன்ப்பா. சரிங்க பாருங்க, ராம் கிருஷ்ணன் குடும்பத்தோட நான் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கேன். இந்த கஷ்டத்தை நான் நீடிக்க விட மாட்டேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சித்தி சொன்னாங்க, நம்ம சாதனா குட் நியூஸ் கொடுத்துருக்காலாமே. இந்த சந்தோஷத்தை பகிர்றதுக்காவது நீ பிரேம் கூட வாயேன். இங்க பாருங்க சார், இவன் கிட்ட நீங்களே சொல்லுங்க. பிரீத்தம் சார், நீங்களும் பிரேம் தம்பியும் சொல்றது எனக்கு நல்லா புரியுது. விவேக்கும் சாதனாவும் குடும்பத்தோட திரும்ப சேர்ந்துட்டாங்கன்னா எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா விவேக்கோட அமைதி என்கிட்ட நிறைய விஷயத்த சொல்லுது பிரீத்தம்ஜி. இத பாருப்பா பிரேம், விவேக் அவருடைய கடமையை நிறைவேற்றுறாரு, நீங்க உங்க கடமையை நிறைவேற்றுங்க. ராம்கிஷன்ஜிக்கும் மொத்த பிசினஸ்க்கும் நீங்க ரொம்ப தேவை. இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ராம்கிஷன்ஜியோட வளர்ப்பு மட்டும்தான். அதனால தான் இங்க பாருங்க,
அண்ணனுக்காக தம்பியும் தம்பிக்காக அண்ணனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அண்ணன் தம்பிங்க 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. 3 பேரோட இதயமும் ஒன்னாதான் இருக்கு. ஒன்னு சொல்லவா? முதல் தடவை நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நான் பாக்குறேன். சாதனா, யார்கிட்ட நம்ம சண்டை போடுறோமோ அவங்க மேல தானே அன்பும் அதிகமா இருக்கும். ஒத்துக்கோ பிரேம், நான் ரொம்ப வீக் ஆகிறதுக்கு முன்னாடி திரும்ப போயிடு. இதோ சின்னவரும் வந்துட்டாரு. பிரேமண்ணா எப்படி இருக்க வினோத்? கலக்கலா இருக்கேன். நம்ம சித்தப்பா வாங்க போறோம். நீங்க பெரிய சித்தப்பா, நான் சின்ன சித்தப்பா. இந்த எடுத்துக்கோங்க. நீங்க கிட்ட ரசகுல்லா வாங்கிட்டு வந்திருக்க. நீ முதல்ல அங்கிளுக்கு கொடுக்கலாம். இவருக்காக தான் வாங்கிட்டு வர சொன்னேன். இல்ல இல்ல, இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? எனக்கு தோணல. அங்கிள், ஒண்ணு கூட வேண்டாமா? சரி, நான் பாதி சாப்பிடுறேன். இந்தாங்க பிரேமண்ணா, இனி கவலையே படாதீங்க. நாம தள்ளி இருந்தாலும் ஒன்னா தானே இருக்கோம்.